தேர்தல் ஆணையம் அமைப்பது பற்றி கூறக்கூடிய ஆர்டிக்கல். சரிங்களா? தேர்தல் ஆணையம் அமைப்பு. சரிங்களா? தேர்தல் ஆணைய அமைப்பு எந்த ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 324 ஆர்டிக்கல் 324. சரிங்களா? ஆர்டிக்கல் 324 தான் வந்து இந்த தேர்தல் ஆணையம் அமைப்பது பற்றி வந்து நம்மளுக்கு வந்து சொல்லும். சரிங்களா? இதை வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? தேர்தல் ஆணையத்துக்குன்னு சொல்லி ஒரு 3 உறுப்பினர்கள் இருப்பாங்க. சரிங்களா? ஒரு தலைமை தேர்தல் ஆணையர், இது தலைமை தேர்தல் அதிகாரின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஒரு தலைமை தேர்தல் அதிகாரி, அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 உறுப்பினர்கள் வந்து இருப்பாங்க. சரிங்களா? 2 உறுப்பினர்கள், மொத்தம் எத்தனை பேர்? 3 பேர். சரிங்களா? மொத்தம் வந்துட்டு 3 உறுப்பினர்கள் வந்து இருப்பாங்க. இந்த தேர்தல் ஆணையம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 வகையான தேர்தல் வந்து நடத்துது. சரிங்களா? 2 வகையான தேர்தல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தல், அப்புறம் வந்து நாடாளுமன்ற தேர்தல். சரிங்களா? சட்டமன்ற தேர்தல், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல், இது ரெண்டையுமே வந்துட்டு நடத்துது. சரிங்களா? 3 வகையான உறுப்பினர்கள், 3 உறுப்பினர்கள் 2 வகையான தேர்தல்கள் வந்துட்டு அது வந்து நடத்துது. இது வந்துட்டு இந்தியாவுடைய 4 பகுதிகளிலுமே வந்து செயல்படும், 4 திசைகளிலுமே வந்துட்டு செயல்படும். சரிங்களா? தேர்தல் ஆணையம் வந்து ஏன்னா எல்லா இடத்துலையும் பவர் இருக்குல்ல, எல்லா டிஸ்ட்ரிக்கு, எல்லா ஸ்டேட்ஸு, எல்லா இடத்துலையுமே வந்துட்டு அங்கே வந்து இந்தியாவுக்குள்ளே எல்லா இடத்துலையுமே அதுக்கு வந்து பவர் இருக்குது. எலெக்ஷன் வந்து அது நடத்தலாம். சரிங்களா? இந்த ஆர்டிக்கல் வந்து